விஜய் பொதுக்கூட்டத்தில் ஒரு 41 பேர் இறந்துருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க? அது மெயின் காரணம் அது அந்த இடம் கரெக்டான இடமான்னு தெரியல. ரெண்டாவது தாவேக்காட்டில் இருக்கிற பொறுப்புணர்ச்சி இல்லாமல் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க ஒரு சினிமாக்காரனுக்கு ஒரு அரசியல் கட்சிக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. அவங்க கரெக்டான கட்டுக்கோப்பாக இல்லை. மெயினாக அந்த பெண்களுக்கும் அங்கே கூடி இருக்கிறவங்களுக்கும் முழுமையான பாதுகாப்பு இருக்கணும். அவங்க எப்படி அவ்வளோ நேரம் 10,000 பேர் சொல்லி 27,000 பேர் கூடியிருக்காங்க. அந்த கூடின அவங்கள கரெக்டான டைமுக்கு இவங்க அசம்பிள் பண்ணாங்களாங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. 7 மணிக்கு வர வேண்டியவர் 11 மணிக்கு மக்களை வர வச்சாங்கன்னா இது காத்திருக்க வச்சு அவங்கள வேடிக்கை பார்க்க செய்கிறோம். இது ஒரு மெத்தனமான போக்குமாக தான் பார்க்கணும். ஏன்னா புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்க மக்களுக்கு சேவை செய்கிறா, மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு வரவங்க யாருமே மக்களுக்கு நல்லது செய்கிறதில்ல. எம்ஜிஆர் விஜயகாந்துக்கு அப்புறமா மக்களை நேசிக்கிற ஒரு தலைவனுமே இங்கே இல்லை. எல்லாம் அந்த அரசியல் சாயமும் இந்த லைம் லைட் சினிமா சாயத்தை பூசிக்கொண்டு மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. இதில் ஆளுங்கட்சி கண்டிப்பான பொறுப்பு இருக்கணும். ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் அங்கே இத்தனை மக்கள் கூடுறாங்கன்னா அவங்களுக்கான பாதுகாப்பை கொடுக்கணும். போலீஸ் அதிகாரிகளுக்கு அதில் பொறுப்பு இருக்குது, ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு பொறுப்பு இருக்குது. மக்களின் உயிர் வீணாக போகிறத இவங்க பாதுகாக்க வேண்டியது முக்கியம். மருத்துவர்களை வச்சுருக்கணும். அதுக்கான முழுமையான குடிநீர்லேருந்து எல்லாமே மக்களை கொண்டு வர சொன்னால் அவங்க எந்த நேரத்தில் வர வைக்கணுமோ அந்த நேரத்தில் வர வச்சுருக்கணும். முழுக்க தாவேக்கா இதுக்கு பொறுப்பே இருக்கணும். ஏன்னா இவங்களோட பொறுப்புணர்ச்சி இல்லாமையும் அது மெத்தனமான சிறுபிள்ளைத்தனமாகவே இருப்பாங்க. ஒரு பொறுப்பாக அசம்பிள் பண்ணாதது இவங்களோட முழுமையான தவறுன்னு நான் நினைக்கிறேன். விஜய் நேற்று அந்த சம்பவம் நடந்தது. விஜய் நேரம் சென்னை கிளம்பி வந்துட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிறாங்க. அதே சமயம் அந்த கட்சியோட தொண்டர்களும் அந்த இறந்து போனவர்கள் பக்கத்தில் நின்று பார்க்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுது. இது எப்படி நான் பார்க்குறீங்க? இதை பொறுத்த வரைக்கும் அவங்க ரூலிங் கவர்மெண்ட் கிடையாது, ஆளும் கட்சி கிடையாது. அவங்க புதுசாக கட்சி ஆரம்பிச்சதுனால அங்கே இருந்தால் மேலும் அசம்பாவிதம் நடக்குமோங்கிற பயத்தால் போயிட்டாங்க. உண்மை 41 பேர் இறந்தவுடனே அவங்க கதி கலங்கி போயிட்டாங்க, பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்கே இருந்தால் மேலும் பிரச்சனை வருமோங்கிற இதோட தான் போயிருக்காங்க. இது நம்ம பெருசுப்படுத்துறதுக்கு கஷ்டம். ஏன்னா அங்கே நின்று அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்து கவர்மெண்ட்டு தான் அது எடுத்து கவர்மெண்ட்டு தான் எல்லாமே பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது இவங்க அங்கே நின்று ஒன்றுமே பண்ண முடியாது. அது நம்ம இது ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ விஜய் கட்சி தொண்டர்கள்லாம் இப்போ என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா இன்றைக்கி திமுகவுடைய சதி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி நான் பார்க்குறேன்? இது திமுகவோட சதியாக என்னென்னு நம்மளாலாம் கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நபர் கமிஷனை ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட முழுமையான இதோ இல்லை சிபிஐ விசாரணை கோரி இருக்கிறாங்க. உண்மையாக சொல்ல போனால் இது கூட்ட நெருக்கடி. ஏற்கனவே விஜய் இருந்த இடத்துல ஆல்ரெடி வந்த கூட்டத்திலேருந்து வேற ஒரு கூட்டத்தில் முடிச்சு வந்த இடத்துல நிறைய பேர் மயங்கி விழுந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க வெறும் கேராவன்லேயோ ஏசியில் உட்காந்துட்டு பொதுமக்களை வெயிலில் அலைய விடுறது எந்த விதத்தில் நியாயம்னு கேட்கணும். ஏன்னா நடிகர்கள் இன்றைக்கி கடவுள் மாதிரியே நினச்சிட்டு இருக்காங்க. அது பின்னாடி அலையிற இளைஞர்கள் முட்டாளுக்களாக இருக்காங்க. இந்த முட்டாள் ஜனங்களுக்கு முதல்ல அறிவு வரணும். முதல்ல இந்த முட்டாள் ஜனங்களையும் கீழ்த்தனமான எண்ணமோ இந்த நடிகன் பின்னாடி ஓடுறதுனாலையும் இவங்க பெரிய தேவலோகம் வந்தவங்க மாதிரியும் மக்கள்லாம் வெறும் கீழ்த்தனமாக நினைக்கிற இந்த போக்கை விஜயும் சரி எந்த நடிகர்களும் குறைச்சிக்கணும். நடிகரை நம்பி முதல்ல போகிறதே தப்பு. அவங்க ஒரு தொண்டாற்று ஒன்றும் செய்யலை, மக்களுக்கான தொண்டுகள் எதுவும் செய்யவில்லை. மெயினாக இவங்க பொதுவான வாழ்க்கைக்கோ பொதுத்துறையிலோ சேவை அடிப்படையில் எதுவுமே செய்யலை. ஒரு விஜயகாந்த் எம்ஜிஆர் எடுத்திங்கன்னா ஆல்ரெடி மக்களை நேசிட்டாங்க, மக்களுக்காக வாழ்ந்தாங்க, மக்களுக்காக உதவி பண்ணார். விஜயகாந்த் எப்பவும் ஒரு கூட்டம் முடிஞ்சு போகும்போது என்ன சொல்லுவாருன்னா, மக்களே நல்லபடியாக போய் சேருங்க, நல்லபடியாக நீங்கள் வீடு போய் சேரணும், அது வரைக்கும் எனக்கு தூக்கம் வராதுன்னு சொல்லுவாங்க. ஒரு மீட்டிங்னாச்சும் விஜய் சொன்னாரா? அதே மாதிரி ஏதாவது செஞ்சுருக்காரான்னு பார்க்கணும். இந்த பாதிப்புனால விஜய்க்கு அரசியல் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை மாற்றம் ஏதாவது ஏற்படுமாண்ணே? விஜய் அரசியல் வாழ்க்கைக்கு இன்னும் வரலைங்க. விஜய் 2026 எலெக்ஷனில் நின்னா தான் தெரியும் அவர் அரசியல் வாழ்க்கையில் இருக்காரா இல்லையா. அதுக்கு முன்னாடி விஜயோட அரசியல் வாழ்க்கையை பற்றி நம்ம பேசுறது தப்பு. 2026 எலெக்ஷன் என்ன இப்போ ஒரே ஒரு விஷயம் இருக்குது. விஜய்க்கு காசு கொடுக்காமலும் ஹோட்டலும் பிரியாணி கொடுக்காமலும் கூட்டம் வருது, அவ்வளோதான். இதெல்லாம் ஓட்டாகுமான்னு எல்லா அரசியல் கட்சிக்காரங்களும் கேட்டாங்க. இந்த கூட்ட நெரிசல் இதை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தனக்கு இந்த கூட்டத்தை மேலும் தான் அதிகப்படுத்தணும், இந்த கூட்டத்தை அப்படியே தக்க வச்சுக்கணுன்றதுக்காக முன்னாடியே சொல்லி மக்கள் எல்லாம் நிற்க வச்சுட்டு இந்த மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்கிறத புரிஞ்சுக்கிற தன்மை இல்லாமல் இருக்கிறாங்க. தாவேக்க இளைஞர்கள் இன்னும் பொறுப்புணர்ச்சி இல்லாமல் இருக்காங்க. அந்த நிர்வாகிகள்கிட்ட சரியான நிர்வாகத்திறன் இல்லைங்கிறது தெளிவாக தெரியுது. ஓகே, தேங்க்யூ.